தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பார்லிமெண்ட்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு கவனிச்சிங்களா? ஆக்சுவலா அது ஒரு அல்டிமேட் ஸ்டேஜுக்கே போயிடுச்சு. பட் மத்திய அரசு கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்களே, அந்த ஆளும் கூட்டணியில் எம்பிஸ்லாம், அவங்கள தாண்டி ஒரு மசோதாவை தோற்கடிச்சிட முடியுமா என்ன? இப்போ அது சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. 100 நாள் வேலை திட்டம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் பார்லிமெண்ட்டில் கனிமொழி அவர்களும் வெங்கடேசன் அவர்களும் அனல் பறக்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம், வஞ்சிக்கப்படும் பாரதம். உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. உங்களுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் எப்ப வரும்? தேர்தல் வந்தால் வருவீர்கள். இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் 4 பெரிய தாக்குதல்களை உருவாக்கி இருக்கிறது. நம்ம பார்லிமெண்ட்ல விக்ஷித் பாரத் மசோதா விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. நபா விக்ஷித் புக்ஷித் ஒன்றுமே புரியலன்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு எப்பவும் இருக்க ஒரு குழப்பம்தான். இந்தியா வேற்றுமைகளை ஒற்றுமை நாடுன்றோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இதில் மட்டும் பேர் வச்சுட்டு இருந்தா நமக்கே கொஞ்சம் அப்படி தான் அதிருப்தியாக இருக்கும். சரி, ஓகே. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது தெரியும். நம்ம 100 நாள் வேலை திட்டம், அவ்வளோதான். இது சார்ந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னு தான் பேரை மாற்றிட்டாங்க. மகாத்மா காந்தின்ற பேரை தூக்கிட்டு வேற அந்த முதல்ல சொன்ன மாதிரி புச்சுன்னு அதை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமா இது சார்ந்த விவாதம் இருக்குல்ல, இதை பார்லிமெண்ட்டில் ஆரம்பித்தாங்க. அந்த விவாதத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த புதிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்குல்ல, இந்த மசோதா, இதன்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயரில் 100 நாட்கள் வேலை கிடையாதுங்க, 125 நாட்கள். ப்ரோ, நல்ல மேட்டராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் இது வரைக்கும் மத்திய அரசு தானே 100% இந்த ஸ்கீமுக்கு ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் மத்திய அரசு மட்டும் இல்லை, மாநில அரசுகளும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது மத்திய அரசு 60% பைசா கொடுப்பாங்க, மாநில அரசு 40% பைசாவை ரிலீஸ் பண்ணணும். புரியுதா? அதாவது எல்லா மாநில அரசுகளும், எல்லாத்தோட பெரும்பாலான மாநில அரசுகள் கடன் சுமையை பெருசாக தாங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில் கவர்மெண்ட் இந்த செக்கை வச்சது பார்த்தீங்களா, இதுதான் பல பேருக்கு தலைவலியை கொடுக்குறதா மாறிடுச்சு. அந்தந்த மாநில அரசுகள் இருக்குல்ல, பாஜக ஆளாத மாநிலங்கள், அவங்களுக்கு தலைவலியை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 2 முக்கியமான திருத்தங்கள் இருக்குல்ல, இதே மாதிரி இன்னும் நிறைய திருத்தங்கள் உள்ளே இருக்குங்க. ஸோ எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுவாங்களா மாட்டாங்களா? பேஸ்மெண்ட் புரிஞ்சிச்சா ரீசனு? ரைட்டு. இப்போ கான்டென்ட்டில் ட்ராவல் பண்ணுங்க. காந்தியோட பேரை நீங்கள் எப்படிங்க நீக்கலாம் அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு மாநில அரசுகள் மேலே வரி சுமையை ஏற்றுறீங்களே, இதெல்லாம் அடுக்குமாங்க அப்படின்னு எதிர்கட்சி எம்பிஸ்லாம் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்லிமெண்ட்டில். ஒரு கடத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மசோதா நகல் இருக்குல்ல, அதை கிழிச்சு தூக்கி போட்டாங்க. கடுப்பான சபாநாயகர் என்ன தெரியுமா சொன்னார்? ஏங்க, இதுக்கு அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்து அவைக்கு அமைச்சிருக்காங்க, என்ன வேலைக்கு வந்தாலும் அதை பாருங்க, நகல்லாம் கிழிச்சு தூக்கி போறீங்களா? அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல. ஆனால் அதுக்கப்புறமும் அமளித்துவமொழி அடங்கலை. அப்புறம் நாள் முழுக்க அவையை ஒத்தி வைக்கிற நிகழ்வு நடந்துச்சு பார்லிமெண்ட்டில். ஒத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்துச்சு, டிபேட்டு. நான் இப்போ தான் உங்க முன்னாடி கொண்டு வந்துடுறேன். தூத்துக்குடி திமுக எம்பி இருக்காங்களே, கனிமொழி அவர்கள், அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, இந்த திட்டத்தில் இருந்த காந்தின்ற பேரை மாற்றிட்டீங்க, நீங்கள் வச்ச பேரை படித்தாலே சோர்ந்து போயிடுவோம், அப்படி ஏதோ போட்டு வச்சுருக்கீங்க. எல்லா மசோதாலையும் எப்போ பார்த்தாலும் ஹிந்தி, சமஸ்கிருதம் இப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. தென்னிந்திய மொழிகள் தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ இது போல ஏதாவது ஒரு மொழி சார்ந்த பெயரை வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கீமுக்காச்சும்? இல்லைல்ல அப்படின்னு கேட்டாங்க. The Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act now has been changed to the Vikshit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission. Sir, just reading this vexes me. This is not a Vikshit bill, Vikshit Bharat. It is a vexed Bharat, because in every bill you try to impose Hindi and Sanskrit on people of South India, and just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care about the Indian languages. Can you tell us about one bill which you named in Tamil, Telugu, Malayalam, Kannada, Marathi, Odisha? Nothing. It is either Hindi or Sanskrit. இது வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம், வஞ்சிக்கப்படும் பாரதம், தொழிலாளர் விரோத அரசு,
விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முற்றிலுமாக மறுதலிக்கிறேன், எதிர்க்கிறேன். வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்றது தான் அந்த திட்டத்தில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் வேலைவாய்ப்பு உறுதியாகுதா என்ன? நீங்கள் சொல்கிற புதிய விஷயம் மூலமாக மத்திய அரசுக்கான அதிகாரம் இருக்குல்ல, அதை அதிகமாக குவிக்கிற மாதிரி தான் எந்த ஒரு மசோதாவே கொண்டு வரீங்க. ஏழைகளுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் சரியில்லைங்கன்னு கனிமொழி அவர்கள் பயங்கரமாக ஆவேசப்பட்டு பேசினாங்க. தேர்தல் வந்தால் மட்டும்தான் தமிழ் மேலே உங்களுக்கு பாசம் பொத்துட்டு வந்துடும், தமிழர்களோட தேவை இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து புரிய போகுது? வஉசியை பற்றியே தெரியாது நீங்கள் தமிழர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒரு ரீஜன் சார்ந்து புரிஞ்சிக்க முடியுமா என்ன? அப்படி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், அந்த திட்டத்தின் பேரிலேயே வேலை வாய்ப்பு உறுதி என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா, இட் இஸ் நாட் டிமாண்ட் ட்ரிவன், இட் இஸ் அலோகேஷன் பேஸ்ட். முதல்ல இருந்த மசோதா வேலை கேட்பவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒன்றாக ஒரு திட்டமாக அது இருந்தது. இப்பொழுது இந்த மசோதா அதிகாரத்தை கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே குவிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. You should understand, federalism is sharing power, not hoarding power. அதிகார குவிப்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறங்களில் அதை அப்படித்தான் அழைக்கிறார்கள். அந்த திட்டத்தின் வழியாக இந்த நாடு முழுவதும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்கள், வேறு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள், பெண்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா இவர்களுக்கெல்லாம் எதிரான ஒன்றாக, மாநில சுயாட்சியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக, மக்களுக்கு எதிரான, ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இந்த மசோதா இன்று கொண்டு வரப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். The central section 4(5) இந்த பில்ல, central government shall determine the state-wise normative allocation for each financial year based on objective parameters as may be prescribed by the central government. ஒன்றிய அரசாங்கம் யாருக்கு, எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகளை வழங்கலாம் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். எந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு வேலை வழங்கப்படும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்கள். உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய செக்கிழுத்த செம்மல் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் எப்ப வரும்? தேர்தல் வந்தால் வருவீர்கள். தேர்தல் நேரத்திலே வந்து நான் தமிழனாக பிறக்கவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் அதே நேரத்திலே பீகார்ல தேர்தல் நடக்கும் போது பீகாருக்கு சென்று தமிழர்கள் பீகாரிகளுக்கு எதிரானவர்கள். ஒடிசாவில் தேர்தல் நடந்தால் தமிழர்கள் இங்கே வந்து அதிகாரத்தை பறிக்க நினைக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள். அங்கே இப்படி எங்களுடைய மக்களை பற்றி, மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கவலையும் அக்கறையும் இல்லாத நீங்கள் எப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே, தஞ்சையிலே ஒரு கிராமத்திலே, திருநெல்வேலியிலே, நாங்குநேரியிலே, தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஒதுக்கீடுகளை செய்வீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள். இங்க இருக்கவங்களோட தேவைக்கு ஏற்ப மாநில அரசுகள் வழங்கிட்டு வருது, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த சம்பளம் அது போல விஷயங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே. ஆனா உங்க சட்டத்தால அதெல்லாம் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. சம்பளத்தை சரியா வழங்குவீங்க அப்படின்னு எப்படி நம்புறது அப்படின்னு வர கேள்வியை கேட்டாங்க. அரசு, மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ப இத்தனை ஆண்டுகளாக வேலை வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தது. இன்று அந்த உரிமையையும் எங்களிடம் இருந்து பறித்து கொள்ளக்கூடிய ஒரு மசோதா, நீங்க கொண்டு வர அத்தனை மசோதாக்களிலும் மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி என்பது அழிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, இங்கே இத்தனை ஆண்டுகளாக இப்ப பேசிய மௌவா அவர்கள் குறிப்பிட்டது போல இத்தனை ஆண்டுகளாக அங்கே சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது முழுமையாக ஒன்றிய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்கள் கொண்டு வந்த யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தின் வழியாக அதுதான் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த மசோதா 60-40 என்ற அந்த விகிதத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. இவ்வளவு நாள் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எந்த காலகட்டத்திலும் பிஜேபி அரசு இல்லாத, ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் சரியான நேரத்திற்கு வழங்காத நீங்கள், உங்களை நம்பி இப்பொழுது நீங்கள் அந்த சம்பளத்தை சரியாக வழங்குவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் 75 பொருட்களுக்கு மட்டும் என்று இருந்தது இன்று மாற்றப்பட்டு 75% நீங்கள் வழங்குவீர்கள், மாநில அரசு 25% பொருட்களுக்கான செலவை வழங்கும் என்ற இந்த நிலையை மாற்றி இன்று முற்றிலுமாக அதை 60-40 என்று மாற்றுவதற்கான காரணம் என்ன? கனிமொழிகள் ஸ்பீச் கேட்டீங்களா? அடுத்ததா மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள் இவர் என்னென்ன சொன்னார்னா, ஏழைங்களோட புன்னகையை நீங்க பறிக்கிறீங்க இந்த மசோதா மூலமா, ஆனா கார்பரேட்ஸுக்கு மட்டும் எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு இருக்கீங்க. உரிமை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டுது. ராமரை பத்தி பேசினாருங்க பார்லிமெண்ட்ல. ராமரே உங்களுக்கு எதிராக திரும்பாருன்ற மாதிரிலாம் சில வார்த்தைகளை விட்டுருந்தாரு. ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் பல இருந்தாலும் அரசினுடைய நிதி கடைக்கோடி இந்தியனின் கைக்கு நேராக போய் சேரும் என்றால் அது மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம்தான். இன்றைக்கு அதனை நீங்கள் தட்டி பறித்திருக்கிறீர்கள். ஏழைகளினுடைய புன்னகையை பறித்துவிட்டு இன்னொரு பக்கம் பல 1000 கோடி ரூபாய்கள் புழங்குகிற அணுசக்தி துறையை கார்ப்பரேட்டுகளுக்கு தூக்கி வழங்கியிருக்கிறீர்கள். 2 பெரும் துயரத்தை இந்த அவையிலே இருந்து இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறீர்கள். ஒரு பக்கம் ஏழைகளினுடைய வேலை வாய்ப்புக்கான பயோமெட்ரிக் கைரேகை கட்டாயம் என்று சொல்கிறீர்கள். இன்னொரு பக்கம் பேரழிவை உருவாக்குகிற கனிமங்களையும் பயன்படுத்துகிற கட்டற்ற சுதந்திரத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய கொடுமை. யோசித்து பாருங்கள். இதுவரை வேலை உரிமை திட்டமாக இருந்தது மகாத்மா காந்தி வேலை உரிமை திட்டம். வேலை உரிமையை பறித்து விட்டீர்கள். உரிமை என்றால் உங்களுக்கு பிடிக்காது, அதை பறிப்பதை மட்டுமே முழு நேர தொழிலாக இந்த அரசு வைத்திருக்கிறது. வேலை திட்டம் நலத்திட்டமாக, சேவை திட்டமாக அதை மாற்றிவிட்டீர்கள். இத்தனை ஆண்டு காலம் இந்த திட்டம் இருந்ததால் இந்தியாவினுடைய பொது சொத்து உயர்ந்தது, நிலத்தடி நீர் உயர்ந்தது, நகர்மயமாக்கல் குறைந்தது, பட்டியலின மக்கள், பழங்குடிகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. இதை அனைத்தையும் தகர்த்து விட்டீர்கள். ஒரே திட்டம் இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் 4 பெரிய தாக்குதல்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, அடிப்படையான மக்களுடைய வேலை உரிமையை பறித்திருக்கிறது. இன்னொன்று, மாநில அரசினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக தாக்கி இருக்கிறது. 3, அண்ணல் காந்தியினுடைய பெயரை பறித்திருக்கிறது. 4, ஹிந்தியை கட்டாயமாக திணித்திருக்கிறது. 4 திசையிலும் யோசிக்கிற அநீதியை நீங்கள் செய்கிறீர்கள். வழக்கம் போல உங்களின் எல்லா அநீதிக்கும் ராமரை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொள்வீர்கள். இந்த அநீதிக்கும் ராமரை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொண்டீர்கள். புராணங்களின்படி அநீதியை அழிப்பதுதான் ராமனின் செயல் என்றால், உங்களை அழிக்கிற வேலையை, உங்களை பதவியிலிருந்து இறக்கிற வேலையை எதிர்க்கட்சியோடு சேர்ந்து ராமனும் செய்வான் என்பதுதான் உண்மை என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பயோமெட்ரிக்ஸ் இந்த நிறைய கம்பெனிஸ்ல பார்த்துருப்பீங்க, வெளியே சின்னதா நம்ம கைரேகை வைக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதாவது நீங்க எத்தனை மணிக்கு உள்ள வரீங்க, எத்தனை மணிக்கு அவுட் டைம் வெளியே போறீங்க, இதெல்லாம் வைக்கிற நிறைய ஆஃபீஸில் அதை பயோமெட்ரிக்ஸ் முறையாக பயன்படுத்துவாங்க. அது போல முறை மட்டும் இந்த வேலை திட்டம் சார்ந்து வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.